ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை எண்ணும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,20,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரலிசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தவில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 ஆண்டு கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 ஆண்டு படித்து அரசு தேர்வு இயக்கக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம், தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல், கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி, தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424 22944365 மற்றும் 9487247220 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்பலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும், இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியதில் சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ், மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசுயா என்ற 18 வயது மகளும், கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசுயா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்து விட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர், இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72,161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்காதது, EKYC செய்யாதது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.